வாத உடம்புக்காரர்களுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை. பித்த உடம்புக்காரர்களுக்கு பித்தம், வயிறு எரிச்சல், அசிடிட்டி மிகப்பெரிய பிரச்சனை. கப உடம்புக்காரர்களுக்கு சளி சார்ந்த விஷயங்களும் உடல் பாரம் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய பிரச்சனை. சரி, என்னோட உடம்பு வாதமா பித்தமா கபமானே எனக்கு தெரியல, அப்போ நான் திரிபலா சூர்ணம் எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது சாப்பிடும்போது கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள், குறிப்பாக நம்முடைய கண் சார்ந்த நோய்களுக்கும் காது சார்ந்த நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பலத்தை கொடுத்து அந்த நோய்களை நீக்க உதவுறதை பார்க்குறோம். ஸோ மலமிளக்கியாக மட்டும் திரிபலாவை நாம் பார்க்கக்கூடாது, காயகல்ப மருந்தாக பார்க்க வேண்டும். எல்லாருமே வாத பித்த உடம்பு சார்ந்த கேள்விகள் இல்லாமல் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது வெந்நீரில் சாப்பிடலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கு திரிபலா சூர்ணத்தை பற்றி நிறைய கேள்விகள் வருவதை பார்க்கிறோம். சிலர் சொல்கிறாங்க திரிபலா இரவு படுக்கும்போது சாப்பிட்ணும், சிலர் சொல்கிறாங்க திரிபலா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், சிலர் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. என்ன உண்மை, எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. பொதுவாக நம்முடைய உடம்பே பார்த்திங்கன்னா வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்புன்னு மூன்றாக பிரிச்சிருக்கும். வாத உடம்புக்காரர்களுக்கு மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனை. பித்த உடம்புக்காரர்களுக்கு பித்தம், வயிறு எரிச்சல், அசிடிட்டி மிகப்பெரிய பிரச்சனை. கப உடம்புக்காரர்களுக்கு சளி சார்ந்த விஷயங்களும் உடல் பாரம் சார்ந்த விஷயங்களும் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ 3 பேரும் எப்படி சாப்பிடணும்? வாத உடம்புக்காரர்கள், அதாவது கடுமையான மலச்சிக்கல் இருப்பவர்கள் இரவு படுக்கும்போது இரவு உணவுக்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து திரிபலா சூர்ணத்தை சாப்பிடணும். பித்த உடம்புக்காரர்கள், அசிடிட்டி சார்ந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், அவங்க காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் காலை 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்த உடனேயே ஒரு தேய்க்கரண்டி 5 கிராம் திரிபலா சூர்ணத்தை சுடுநீரில் கலந்து சாப்பிடணும். கப உடம்புக்காரங்களுக்கு திரிபலா சூர்ணம் பெரிதாக அவசியம் இல்லை. இருந்தாலும் உடல் எடை குறைப்புக்கும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ப்ராசஸ்க்கும் திரிபலா சூர்ணத்தை ஏதாவது ஒரு வேளை உணவுக்கு பின்பு சாப்பிடலாம். காலையும் சாப்பிட்லாம், மதியமும் சாப்பிட்லாம், இரவும் சாப்பிடலாம். சரி, என்னோட உடம்பு வாதமா பித்தமா கபமானே எனக்கு தெரியல, அப்போ நான் திரிபலா சூர்ணம் எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது சாப்பிடும்போது கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய உறுப்புகள், குறிப்பாக நம்முடைய கண் சார்ந்த நோய்களுக்கும் காது சார்ந்த நோய்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பலத்தை கொடுத்து அந்த நோய்களை நீக்க உதவுறதை பார்க்குறோம். கண் நோய்களை தீர்ப்பதற்கே ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு குழல், திரிபலா மது சர்ப்பிப்யாம் நிஷி நேத்திர பலாயச்ச அப்படிம்பாங்க. அதாவது கண் பார்வை நன்றாக வேணும்னு நினைக்கிறவங்க திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது தேனில் கலந்து சாப்பிட வேண்டும். மது, ஹனி ரெண்டுமே, தேன் மற்றும் நெய்யில் கலந்து சாப்பிடும்போது கண் பார்வை நன்றாக கிடைக்கும். ஸோ மலமிளக்கியாக மட்டும் திரிபலாவை நாம் பார்க்கக்கூடாது, காயகல்ப மருந்தாக பார்க்க வேண்டும். எல்லாருமே வாத பித்த உடம்பு சார்ந்த கேள்விகள் இல்லாமல் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது வெந்நீரில் சாப்பிடலாம். வாதம் பித்தம் கபம்னு உடல் நமக்கு தெரியும்னா நான் சொன்ன நேரங்களில் சாப்பிடுங்க. ஒருவேளை கண் பார்வை, கண் ஒளி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண் நோய்களற்று நாம் இருக்க வேண்டும் நினச்சிங்கன்னா திரிபலா சூர்ணத்தை இரவு படுக்கும்போது ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி தேன், அதோடு திரிபலா சேர்த்து சாப்பிடுங்க. கண் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.